the most anticipated எல்லாருமே வந்து எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுற சீரீஸ் வந்து இந்த ரெசிபி சீரீஸ் தான் ஸ்டே ஃபிட் வித் ரம்யால. அண்ட் ஜாயினிங் வித் மீ ஃப்ரம் திஸ் வீக் வில் பி ஷெஃப் ஸ்ரீராம், மை ஃப்ரெண்ட். He is excellent when it comes to cooking. டெசர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ அவரோட ஓன் லேபிள் ஆஃப் புக்கே வந்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த டேபிள் டெசர்ட்ஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் பின்முகம் வந்து ஸ்ரீராம் தான். ஸோ நான் ஸ்ரீராம் கிட்ட கேட்டேன், அவரும் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார், ஹெல்த்தியாக சாப்பிடுவார். ஸோ why don't we do something அப்படின்னோடனே ஷுவர் அப்படின்னு சொல்லிட்டு we jumped in. உங்களுக்காக சில ரெசிபிலாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வாரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதில் இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு பன்னீர் ஸ்டார்டர், கிரில்டு பன்னீர். ரொம்ப காமனாக நம்ம கேள்விப்படுவோம், ஹோட்டல்லாம் போனோன்னா வந்து சாப்பிடுவோம், நல்லா இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். இந்த கிரில் பன்னீர் வந்து ரொம்ப சிம்பிள், வெரி வெரி ஹெல்தி. பட் அதை யாரோ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நிறையா பேர் வீட்டில் வந்து சுலபமாக பண்ணுறதில்ல. ஸோ அதை எப்படி எக்ஸாக்டாக பண்ணணும் சிம்பிளாக ஹெல்த்தியாக அப்படின்றத இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஸ்ரீராம், நான் வந்து எனக்கு குக்கிங் கொஞ்சம் அப்படி தான் உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் சொல்ல நான் அப்படியே பண்ணுறேன். வாட் இஸ் திஸ் பன்னீர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்டர் ஃப்ரை பன்னீரா என்ன சொல்லுவோம், கிரில்டு பன்னீர்னு சொல்லலாம். அதை வந்து பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், நாங்கள் வந்து மலாய் பன்னீர் வாங்கியிருக்கோம். மலாய் பன்னீரில் 200 கிராம்ஸ். 200 கிராம்ஸை வந்து நாங்கள் இப்போ இந்த 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 200 கிராம்ஸ் பன்னீரோடு சேர்ந்து வேறு என்னென்னலாம் வேணும் ஸ்ரீராம்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆலிவ் ஆயில். ஓகே, எனி ஆலிவ் ஆயில். எனி ஆலிவ் ஆயில். சரி, இந்த மாதிரி ஒரு ஆலிவ் ஆயில் சம்திங். அப்புறம் அப்படியே போட்டுடலாமா? ஒரு 1 டீஸ்பூன். ஓகே, 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கோம். இது 1 டீஸ்பூனா? 1 டீஸ்பூன். சரி, உங்களுக்கு தான் கணக்கு தெரியும். அடுத்து வந்து உப்பு. உப்பு என்னடா பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இட்ஸ் பிங்க் சால்ட். பட் நீங்கள் பிங்க் சால்ட் எடுக்கணும்னு நாங்கள் சொல்ல வரல. வீட்டில் இருக்கிற கல் உப்பு, பொடி உப்பு எதுவாக இருந்தாலும் ஓகே. அயோடைஸ் சால்ட் இஸ் ஃபைன். அதுக்கப்புறம் இது சில்லி பவுடர் பார்த்த உடனே தெரியுது. அதுவும் வந்து இவ்வளோ தேவைப்படுமா? இவ்வளோ தேவைப்படும். காஷ்மீரி சில்லி பவுடர் அவ்வளோ ஹீட் இருக்காது. ஓகே, இது காஷ்மீரி சில்லி பவுடருங்கிறதுனால. வேற இது கரம் மசாலா. கரம் மசாலா. வாவ், ஓகே. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா எப்படின்னா தேய்க்க போகிறேன். நம்ம வீட்டிலலாம் வந்து இட்லி சாப்பிடும்போது இந்த மிளகா அப்படியே மிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறோம், கரெக்டா? ஓகேயா தேய்ச்சது? இப்போ வந்து இது எக்ஸாக்ட்லி இட்லி மிளகா அப்படி மாதிரி. ஓகே, இப்போ இதான் இட்லி அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம மிளகா அப்படி தோச்சு எடுப்போம் அந்த மாதிரி பண்ணோம், கரெக்டா? இன்னும் கொஞ்சம் நான் தாராளமாக பண்ணலாமா இல்லை போதுமா இது? ஓகே, எல்லா பக்கமும் பண்ணிட்டு 4 பீஸையும் நான் பண்ணுறதை பார்த்தா 4 பீஸ்க்கு இது பத்தாது போல இருக்கு. ஓகேவா? பாருங்க, ரொம்ப தாராளமாக பண்ணுறேன். ஒரே ஒரு பீஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்க போகுது, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஐயோ இதில் எவ்வளோ போட்டேனா? ஓகே, சூப்பர், டன். இது எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணி இப்படி வைக்கணும்? 5 minutes. ஓகே, சில பேர் இது நைட்ல இருந்துலாம் வைக்கணும்னா சொல்லுவாங்க. அது மீட்டுக்கு வெஜிடேரியன் வெஜிடபிள்ஸ் பன்னீருக்கு 5 minutes போதும். 5 minutesக்கு மேல வச்சா அத பிரச்சனையா இல்ல அப்படினா? மேக்ஸिमम எவ்வளவு நேரம்? மேக்ஸिमम 2-3 hours also you can. ஓகே, சோ ஹோட்டல்ல சாப்பிடும்போதெல்லாம் இந்த மாதிரி 5 minutes தான் வைப்பாங்க. ரைட். சோ இப்போ நான் ஸ்டிக் பேன்ல கொஞ்சோண்டு வந்து நாங்க ஆலிவ் ஆயில் விட்டுருக்கோம். அண்ட் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பன்னீரை வந்து இதுல ஷிஃப்ட் பண்ணுங்க. ஹீட் பண்ணாதான் அதுக்கு அப்புறம் நல்லா குக் ஆகும். சரி, ஓகே. I'll just put it. எல்லா பீஸையும் போட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுன்னா நல்லா ஹீட் ஆயிருக்குன்னு அர்த்தமா? கரெக்ட். ஓகே, see I become a cook pro. ஓகே, 1 minute each side. இப்போ திரும்ப கூடாதுல்ல, வெயிட் பண்ணனும். 1 minute திரும்ப கூடாது. ஓகே, ஆஹா, that's it. 1 minute வச்சா cooked. 1 minute வச்சா cooked. Super, that's all. சரி, இந்த பன்னீரை கட் பண்றதுக்கு முன்னாடி அது ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும் அந்த மாதிரி இருக்கா? இல்ல, ஃப்ரிட்ஜ் டெம்பரேச்சர்ல இருந்தா ஓகே. ஓகே. And what do you think about paneer? Is it நிறைய பேர் வந்து பன்னீரே வந்து ஃபேட், அதை சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. It's good fat. Paneer is good fat and a lot of protein for vegetarians basically. Okay. So vegetarians, the main source of protein for vegetarians. Tofuக்கும் பன்னீருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? Tofuக்கும் பன்னீருக்கும் tofu is non dairy, இது dairy. Okay. And tofuல fat கம்மியா இருக்கும் கொஞ்சம். Fat கம்மி, டேஸ்டும் கம்மியா இருக்கும் பன்னீரோட. அதுதான். So the better option is a paneer. Paneer is a better option. Okay.
சரி இந்த வாரம் வந்து நம்ம பன்னீர்ல ரெசிபி பார்த்துருக்கோம். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் டோஃபு எப்படி நல்லா குக் பண்ணுறதுன்னு எங்களுக்கு சொல்லி தரீங்களா? கண்டிப்பா. பிகாஸ் நான் வீட்டில் ட்ரை பண்ணும்போது கன்றாவியா ஸ்மெல் இருக்கும்னு சொல்லிட்டு பாதி நேரம் டோஃபு சாப்பிட முடியாமல் போகுது. கண்டிப்பாக கற்றுக்கலாம். இட்ஸ் ஸோ நைஸ். யூ ஜஸ்ட் வாண்ட் டேஸ்ட் இட் ரைட் அவே. நான் வீட்டில் வந்து ஒன்றுமே சாப்பிடாம காலையிலேருந்து வந்திருக்கேன் ஸ்ரீராம். உங்களோட இந்த குக்கிங்கை வந்து இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம். இதற்கு நானே வந்து ஸ்ரீராமோட டெசர்ட்ஸ் தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அது இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. ஐம் கோனா ட்ரை இட் நவ். ப்ளீஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, நான் இதை கொடுக்க முடியாது உங்களுக்கு இப்போ. ஆஹா, இட்ஸ் ரியலி நைஸ். மைல்டாக சாஃப்டாக ஒரு ஸ்டார்டர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஹோட்டல்ஸில் கூட இந்த லெவலுக்கு டேஸ்ட் பண்ணுறேன். இட்ஸ் ரியலி நைஸ். இட்ஸ் கம் அவுட் ஸோ வெல். So this is a very simple starter as you saw. It's very easy to make and it's just a 2-step process. Maggi noodles மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் வெளில போகிறீங்க, எங்கேயோ வந்து அவசரமாக கிளம்பணும், டைம் இல்லை அப்படின்னா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்டர் டிஷ் இது. So do try it out and do let us know in the comments how you enjoyed it and we'll be back with another new recipe very very soon. Thank you. Bye.